மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது அடிப்பிடிக்குது இல்லை குழஞ்சி போகுது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பர்ஃபெக்டாக பிரியாணி வரும். இதை செய்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தயிர் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் எண்ணெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு 1/2 கிலோ அளவு மட்டன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அரிசி தண்ணி ஈக்குவலாக வரும்போது தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அது மேலே இதை ப்ரெஷர் குக்கரை வச்சு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும்.